ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எல்லோரும் கிறிஸ்மஸ்க்கு ஆயத்தமாக இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஹோப் எவ்ரிதிங் இஸ் கோயிங் வெல் வித் யூர் ஃபேமிலி. ஆண்டவரோட இன்னும் அதிகமாக நெருங்க உங்களை உற்சாகப்படுத்துக்கிறேன். ஏர்லி மார்னிங் இஸ் இஸ் சீரியஸ். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து எங்களையும் எங்கள் டீம் எல்லாரையும் ஜெபத்தில் தாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவெளியில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை நம்மோடு அவர் பேச விரும்புகிறார். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். லா பழைய ஏற்பாட்டு காலத்தில் லா கொடுத்தார் ஆண்டவர். மோசேனுடைய நியாயப்பிரமாணங்கள் 10 commandments அதில் அந்த ரொம்ப கடினமான சட்டங்களை ஆண்டவர் போட்டார். ஆனால் ஜனங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியல. அவர் வழி இன்னும் பாவத்துக்குள்ளே போனாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வந்தார். அவர் லா அழிக்கிறதுக்காக வரல, அவர் நிறைவேற்ற வந்தார்னு வசனம் சொல்லுது. இந்த லாவை அழிச்சிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா லா அழிக்கல, லா அப்கிரேட் பண்ணார். அப்போ நம்ம இன்னும் லாவில் தான் இருக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. வசனம் சொல்லுது, நம்ம நியாயப்பிரமாணத்தில் கீழே இல்லாமல் நம் சுயாதீனவர்களாய் நம் கிருபை கீழே இருக்கிறோம் அப்படின்னு பெரிய சத்தியத்தை பவுல் மூலமாக ஆண்டவர் எழுதுகிறார். இப்போ என்ன மேட்டர்னா, ஆண்டவர் இங்கே ஒரு இடத்துல ஒரு பிரசங்கத்தில் சொல்கிறார், விபச்சாரம் செய்யாதிருப்பீர்களாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அந்த நாட்களில் மோசேனுடைய காலத்தில் ஒரு மனிதனும் ஒரு பெண்ணும் விபச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசேனுடைய நியாயப்பிரமாணம். அப்படி அதனால தான் பாருங்கள், புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பரிசேயர்கள்லாம் ஒரு காரியம் பண்ணாங்க. ஒரு பெண்ணை விபச்சாரத்தில் கையும் களவும் கொண்டு வந்தவர்கள் கல்லெறிந்து சாகடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ இயேசு கிருபையாக இறங்கி, உங்களில் பாவம் உண்டு, உங்கள் மேலே ஒரு வேளை பாவம் இல்லை அப்படின்னு யாராக இருக்கிறீங்கன்னா முதல்ல அவங்க கல்லடிங்கினோடனே எல்லோரும் கொஞ்சம் ஆஃப் ஆகி போயிட்டாங்க. அப்போது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொஞ்சம் வித்தியாசமாக அவர் டீல் பண்ணுறத பார்க்க முடியும். இப்போ ஜனங்களோட பேசிகிட்டு இருக்கு, விபச்சாரம் செய்யாதிருப்பீர்கள்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்க, ஆனால் நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்திரியை புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணுறாரு பாருங்கள். ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவடு விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்றது. நான் மறுபடியும் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு சொல்கிறார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. பழைய ஏற்பாட்டில் ஆச்சு ஃபிசிக்கலாக ஈடுபட்டால் தான் அது விபச்சாரம். இங்கே என்ன போட்டிருக்குன்னா, நீ ஃபிசிக்கலாகவே போக தேவையில்ல, நீ கண்ணில் இச்சையோடு பார்த்தாலே. இந்த ஜென்ரேஷனில் மேபி நம்ம டேக் ஓவர் பண்ணலாமே. இன்றைக்கி மொபைல் ஃபோனில், இன்ஸ்டாகிராமில், இன்றைக்கி ஃபேஸ்புக்கில், இன்றைக்கி என்னென்னமோ ஆப்பில் இன்றைக்கி கண்ணில் இச்சையோடு பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி நிறைய சேட்டிங்லாம் இருக்குது. இன்றைக்கி நிறைய டேட்டிங் ஆப்ஸ்லாம் வந்துச்சுல, மோசமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும். இதில் இச்சை, இதில் லஸ்ஃபுல் திங்ஸ் எல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, இதை நீ பண்ணும் போதே அவங்களோட விபச்சாரத்தில் நீ ஈடுபட்டுட்டப்பா. இப்போ மோசடியோடைய நியாயபரமான என்ன, கல்லிருந்து சாகடிக்கணும். அப்போ ஆண்டவர் பாருங்கள், இந்த லா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இது இன்னுமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஃபிசிக்கலாக ஈடுபடுது, ஆனால் கண்ணில் இச்சையோடு ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால், ஒரு பெண்ணையோடு இச்சையோடு நீ மெசேஜ் பண்ணுறன்னா ஆல்ரெடி யூ பீன் இந்த ட்ராப் அப்படின்றார். ஒரு மனிதனோடு, ஒரு ஆணோடு நீங்கள் சேட் பண்ணுறீங்க, தேவையில்லாத காரியங்களோட ஈடுபடுறீங்க. நீங்கள் ஆண்டவர் சொல்கிறார், விபச்சார செய்தாய் ஆயிற்றுன்னு எழுதுகிறார். அப்படியே நம்மளை ஆண்டவர் நம்மளை மொத்தமாக அழிக்கணும்னு விரும்பாமல், காட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ், காட் He knows what we are going through. ஆண்டவர் இந்த காலவெளியில் ஒரு சான்ஸ் கொடுக்க விரும்புகிறேன். ஒருவேளை இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கான நான் பண்ணுற தப்புன்னு தெரியுது பிரதர், நான் பண்ணுற தப்பு, ஆனால் நிறைய காலத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு ஒரு வேளை இன்றைக்கி உடைந்து போன உள்ளத்தோடு இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் வெளியே ஜாய் இருக்கானே, எனக்குள்ளே ஜாய் இல்லை, ஐ எம் ஸ்ட்ரகிளிங் அ லாட் இன் திஸ் சின், பர்டிகுலராக இந்த சின்னில் மாட்டிகிட்டு இருக்கிறேன். ஐ எம் ட்ரையிங் டு ஓவர் கம், பட் என்னால் ஒன்றுமே முடிய மாட்டேது. என்ன பிரச்சனைனா, நம்ம ட்ரை பண்ணுறோம், ஓவர் கம் பண்ணுறோம், ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வேரோட டீல் பண்ணாமல் மேலே இருக்கிற கலைகளோடு நம்ம டீல் பண்ணுறோம். ஒரு மரத்தை வெட்டணுன்னா, என் பக்கத்தில் ஒரு அழகான கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குல்ல, இந்த மரத்தை நீங்கள் வெட்டணுன்னா வேரை தான் காலி பண்ணும். ஆனால் நம்ம வேர் என்பது இந்த பாவத்தினுடைய இதே உரிக்குது. ஒரு காரியத்தை நீங்கள் பிடிங்க எடுக்கணும்னா அந்த ரூட்டை தான் பிடிங்க எடுக்கணும். இந்த மரத்தை மொத்தமாக காலி போனால் அது வேரை தான் பிடிங்க எடுக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, இந்த மேலே இருக்கிற அழகான பிரான்ச்சஸ், கலைகளை கட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது என்ன ஆகும், ஒரு 3 மாதம் நல்லாயிருக்கும், நம்ம ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருப்போம். 3 மாதத்துக்கு அப்புறம் திரும்பி வளர ஆரம்பிக்கும்.
திருப்பி நம்ம என்ன டீல் பண்ணுறோம்? கலைகளை தான் கட் பண்ணுறோம். அதுதான் இயேசு சொல்கிறார் 29ஆம் வசனத்தில், உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை வெட்டி போடுன்னு சொல்ல, பிடுங்கி போடுன்றார். அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? ரூட்டை காலி பண்ணுன்றார். உன் ஃபோன் உனக்கு இடரல் உண்டு பண்ணுதா? ரூட்டை காலி பண்ணிடு. உன் லேப்டாப் உனக்கு இடரல் உண்டு பண்ணுதா? லேப்டாப்பை காலி பண்ணு. லேப்டாப் காலி பண்ணால் உடச்சி தூக்கி போட சொல்ல, அதுக்கு அதிக நேரத்தை செலவிடாத, ஆவியானவர்கிட்ட பலன் கேளு அப்படின்றார். ஒருவேளை அந்த குறிப்பிட்ட நபர் அந்த பாவத்திற்குள்ளே உன்னை தூண்டி கொண்டு இருக்கிறார்களா? அந்த ஆளோட பேசுகிறத கட் பண்ணு அப்படின்றார். அதனால் உன் குடும்பம் பாதிக்கப்படுதா? நீ பாதிக்கப்படுறியா? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வலதுகை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாக இருக்கும். முழுமையாக போய் நரகத்தில் விழுறதுக்கு உன் சரீரத்தில் ஒன்று இல்லாமல் நீ பரலோகத்தில் நல்லதுன்றார். நீ இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் see, I know we are dealing with a lot of things like this. Many youngsters are dealing. Not only youngsters, நிறைய பெரியவர்கள் இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி நம்மள மாட்டிகிட்டு இருக்கிறோம்ல. நமக்கு நல்லா தெரியுது நமக்கு தப்பு செய்கிறோம் அப்படின்னு, நம்ம குடும்பத்துக்கு துரோகம் செய்கிறோம்னு தெரியுது. ஆனால் ஏசப்பா ஒரு அழகான இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஒரு வாய்ப்பு தருகிறார். இஸ் அ காட் ஆஃப் சான்ஸ். அன்ற சொல்கிறாரு, இடரல் உண்டு போனதா நீ ஏன்பா கலையெல்லாம் வெட்டின்னு இருக்கிற? கலையை வெட்டினா அது வளர்ந்துட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம ஆண்டவர் ஒரு ஐடியா கொடுக்க, ரூட்டை கட் பண்ண. அப்போ ரூட்டை கட் பண்ணால் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். இந்த ஆவியானவர் ஆப்ரேட் பண்ணுகிறவர். இந்த ஆவியானவர்கிட்ட ஃபுல் ஆக்சஸ் கொடுக்கும்போது, நம்மளை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது, இவர் நேராக ரூட்டில் தான் கை வைப்பார். நம்ம ரூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக காலி பண்ணி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்களே திரும்பி பார்ப்பீங்க. அதுலேருந்து ஒரு அழகான டெலிவரன்ஸ் ஆண்டர் தந்திருப்பார். கண்டிப்பாக இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க, ஆவியானவரை பிடிங்க. ஆண்டர் அந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இயேசு கிறிஸ்து பிறந்த நோக்கம் பாவத்திலிருந்து நம்மை விடுதலை செய்ய. உங்களை நிச்சயம் விடுதலை செய்வார். அவர் ரத்தத்தை நம்புங்க. ஆண்டர் தான் உங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.